இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ப்ரோ கோட் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரோமோ வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க, அதான் பார்க்கலாம். ஓகே. 10 years into marriage life. நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. எங்களுக்குள்ள செட்டே ஆகல. உங்க யூடியூபர் தானே சண்டை வந்துச்சு. ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து இவன் அப்படியே மாறிட்டான். And you know what? யார் இது? நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும் இவனை எவ்வளவு திட்டினாலும் இவனோட சிரிப்பு ஒண்ணு போதும், அது எல்லாத்தையும் மாத்திடும். சூர்யாவா? உங்களுக்கு கோவமே வராதா? இவங்களுக்கு ஜோடியா போட்டிருக்காங்க. ஐயோ, கோபப்படுறாரோ? உனக்கு கோவம் வரும்? வரும். வராது. ஐயோ, அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி பெஸ்ட். அப்போ கல்யாணத்தன்னைக்கு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்த என்ன ப்ரோ, உங்க வைஃபை இப்படி மாத்திட்டீங்க? நான் மாறல, மாற தேவையும் இல்ல, எனக்காக அவனையே இவரே எங்க பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மலையாள இதுல. ஓ, மலையாள. கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சேஞ்ச் ஓவரை பார்த்து இவன் அம்மா, அப்பா, அண்ணி, அண்ணா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் என்ன அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கால் கூட வரலன்னா பாத்துக்கோயேன். வாவ், சமடி. இவனும் நானும் மட்டும்தான். லவ் யூ பேபி. இப்ப வரைக்கும் அவனை நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், ஆனா அவன் தான் என்ன வைஃபா பாக்குறான். எதை வச்சு சொல்ற? இவங்களும் யூடியூபர் தான் நினைக்கிறேன். ஒரு 2 வாட்டி தான் பேசுவான், ஆனா இப்போ கால் பண்ணனா அவன் யாருன்னு தெரியல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கட் ஆவறதுக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கறான்டி. என்ன பண்றது? சும்மா சொல்லாத. ஓ, வந்தாரா? இவங்க யார் புதுசா இருக்காங்க, புது ஹீரோயினா இருக்காங்க. ஹாய் பாத்தியாடி? ஆக்சுவலி இது நான் போட்ட ரூல் தான். அப்புறம் பண்றது நீயே சொல்லு. போடா, போய் 4 பேரோட பேசு, பழகு. போ. ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அவருக்கு கால் பண்ணுவ? எனக்கு தோணும் போதெல்லாம் கால் பண்ணுவேன். ஒரிஜினல் லைஃப் இது பண்றாங்களா? எல்லாம் வந்து அருமையா இருக்காங்களா? பெர்மிஷன் இது வாங்கியிருப்பாங்க, காப்பிரைட் வாங்கியிருப்பாங்க. இதுக்கு ஒரு டெஸ்ட். சிரிக்காத நாள் தான் சிரிக்க. அவங்களால கொஞ்சமாவது எடுத்துருங்க. ஓ, இவங்க ப்ரொடக்ஷன் ரவி மோகன் ப்ரொடக்ஷன். அர்ஜுன் அசோகன். இன்னைக்கு வரைக்கும் அவன் என்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைச்சது இல்ல, தெரியுமா? கரெக்டா? சூப்பர். என்ன சிறப்பு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் மாதிரி வச்சிருக்கேன். பேசுவான், அது எனக்கு மட்டும்தான் புரியும். எல்லார்கிட்டயும் பேசுவார் போல இருக்கு. வாய் திறந்தானா ஐ லவ் யூ தவிர வேற எதுவுமே வராது. வீடியா வேலைக்கு ஓஹோ, போன்ல இருந்து போன். அம்மா பெண்களே வருதா? அடப்பா, சூப்பர். என்னது? கல்யாணம்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி.
வெளிய இருந்து பார்த்தா அவங்க சந்தோஷத்துல கத்துற மாதிரி ஆமா தெரியும். ஆமா அதே உள்ள போய் பார்த்தாதான் பயத்துல அவங்க சாவு பயத்துல கத்துறாங்கன்னு புரியும். இப்படி உள்ள இருந்தே தவிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வெளியே போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஓ ஏன் உங்களுக்கு ட்ரீட் போறாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ட்ரிப்பு மாதிரி நினைக்கிறேன். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ப்ரோ கோட சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த காம்பினேஷனே வித்தியாசமான காம்பினேஷனா ஆமா, இருக்கு. எஸ்.ஏ. சூர்யா வந்து இப்போ ஒரு ஹீரோ படத்துல நடிச்சா மேக்சிமம் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் இருப்பாரு. பார்த்தா இதுல கொஞ்சம் நல்லா இதா காட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இதுல கொஞ்சம் நிறைய பேர் அந்த ரவி மோகன் அவங்களுக்கு உள்ள ஹீரோயின் நான் பார்த்ததே இல்லை. ஆமா அது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க தெரியும். ஆனா அதே மாதிரி அவங்களோட ஜோடியும் யாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. சரியா தெரியல ஆனா ஆமா 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 அதாவது ஃபுல்லா ஏதாவது கல்யாணம் ஆகி ஏதாவது பார்க்கும்போது அவங்களாம் பயங்கர சந்தோஷமான ஒரு கப்பலா தெரியுறாங்க. பார்த்தா வெளியில் அவங்களுக்கு தான் தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. ஆனா இதுல நான் நோட் பண்ணது என்னன்னா நல்லா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாவே பொண்ணுங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல. யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு டயலாக் கூட இல்ல. எல்லாம் வாயிட்டு அசைக்கிறாங்க, கண் அசைக்கிறாங்க, அதோட முடிஞ்சிருது. ஒரு வார்த்தை ஒரு டயலாக் கூட பேசல 3 பேரும். அவரோட உண்மையான லைஃப் கொஞ்சம் வெளில காட்டுறாரு. ஆமா அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா ஆமா மேபி அத இது பண்ணி கூட இருக்கலாம். எப்படிதான் இருக்கு பார்க்கலாம். ஓகே எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்